நேத்து அதாவது மே 10ஆம் தேதி தாவேகா தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பதவியேற்றார். அதை தொடர்ந்து இன்னைக்கு சட்டமன்றத்திலையும் எல்லாரும் பதவியேற்றாங்க. அதாவது முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், மற்ற கட்சி தலைவர்களும் அப்புறம் எம்எல்ஏக்களும் எல்லாரும் பதவியேற்றாங்க. இந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முதலமைச்சர், அதாவது நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் என்ன பண்றாப்ல அப்படின்னா, சட்டசபை நிறைவடைந்ததுக்கு பிறகு மற்ற கட்சி தலைவர்களோட வீட்டுக்கே போய் அவரோட வெற்றியையும் வாழ்த்துக்களையும் பரிமாறலாம் முடிவு பண்ணி எல்லாரோட வீட்டுக்குமே போறாப்ல. எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்ப எந்த கட்சி வேணா இன்னொரு கட்சியை பார்த்து மாறி மாறி பேசி இருந்திருக்கலாம். ஆனா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓட்டு போட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு, வெற்றி அடைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஆட்சி பண்ணணும், இதுக்கப்புறம் இந்த அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அது கருதி மற்ற கட்சி தலைவர்களையும் அவரோட வீட்டுக்கே போய் பார்க்க. முதலாவது நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் திமுகவோட தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை அவரோட வீட்டுக்கே போய் பார்த்து பூங்கொத்து கூட ரெண்டு பேரும் மாறி மாறி பொன்னாட போத்திக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் வைகோ அவர்களோட வீட்டுக்கும் போறாங்க. அவரை பார்த்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாட போத்தி வாழ்த்துக்களை பரிமாறிட்டு, அதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அவரோட வீட்டுக்கே போய் பார்க்கிறாப்ல, அதே மாதிரியே பூங்கொத்து கொடுத்து பொன்னாடைய போத்திட்டு வராப்ல. அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களையும் அவரோட வீட்டுக்கே போய் பார்க்கிறாப்ல, பூங்கொத்து கொடுத்து பொன்னாட போத்தி அவரோட கொஞ்சம் நேரம் சிரிச்சு பேசிட்டு ஒரு ஸ்பிரிண்ட். அந்த மொத்த நிகழ்வுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு.